பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஏசாயா 9:6 நாம் வாசிப்போம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. அவருடைய நாமம் ஒன்று, ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் பாருங்க, கவுன்சிலர். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். அவர் மனிதர்களுக்கு அவர் விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் இவைகளை மாத்திரம் கிடையாதுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்துல உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமானாலும் நீங்க ஆண்டவரிடத்துல வந்து நீங்க விசாரிப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுத்து உங்களை நேர்வழியாய் நடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில உனக்கு ஆலோசனை வேணும்? உன்னுடைய திருமண வாழ்க்கையில உனக்கு ஆலோசனை வேணுமா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆலோசனை உனக்கு வேணுமா? இல்லை நீ செய்து கொண்டிருக்கிற தொழில எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, அந்த தொழில நான் எப்படியெல்லாம் நான் முன்னேறணும், நான் வளரணும் எனக்கு தெரியல, எனக்கு ஆலோசனை தெரியல, இப்படி நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க? மனுஷனிடத்துல போலாமா நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நான் நடத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அதுதான் அவருடைய நாமம், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, ஏசாயா 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரா. நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவரால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். பாருங்க, அது மாத்திரம் கிடையாது. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது மாத்திரம் கிடையாது. சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை அது நித்திய காலமாக நிலை நிற்குமா. பாருங்க, சில ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அந்த சிலர் எல்லாருடைய ஆலோசனை பாருங்க, அது ஸ்டாண்டர்டா இருக்காது. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னா அது நித்திய காலமாய் கூட அது நிலை நிற்குமா. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்தார், இன்னைய வரைக்கும் இது ஒரு சக்சஸ் கொடுக்குது சொல்லி நீங்க அப்படி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆகையினால் நீங்க தயங்காம கர்த்தரிடத்துல வாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவர் எப்ப பேசுவார்? ஆண்டவர் எப்படி பேசுவார் நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு வேத புத்தகம் இருக்கு உங்க கையில, நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, நீங்க வேத புத்தகத்துல வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருவார். இல்ல தேவாலயத்துக்கு போங்க, அங்க உபதேசம் பண்ணுகிற நேரத்துல போய் உட்காருங்க, கர்த்தாவே இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, வேதத்துல நான் ஒரு மனுஷியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கிறோம். 25வது அதிகாரத்துல நான் வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, 25:22 நான் வாசிக்கிறேன். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, அவளுடைய கர்ப்பத்துல பிள்ளைங்க பாருங்க ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்ததான். கிட்டத்தட்ட அவளுக்கு திருமணமாகி ஒரு 20 வருஷம் பிள்ளை கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கு ஜெபம் பண்ணி அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாகுது. ஆனா இப்ப அந்த காரியத்துல ஒரு பிரச்சனை உண்டாச்சு. என்ன கேட்டீங்கன்னா, 2 பிள்ளைங்களை ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கான் வயிற்றுக்குள்ள. அப்போ இந்த பிரச்சனைல எப்படி ஒரு தீர்வை கொண்டு வருது தெரியல. அப்ப அந்த பிள்ளைய கலைக்கவும் முடியாது. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை உண்டாகுது. இப்போ அந்த ரெபெக்காள் பாருங்க, ஆண்டவர் இடத்துல போய் அவள் விசாரிக்கும்படி அவள் போனாலாம். ஆண்டவரே இப்படி இருந்தால் எனக்கு எப்படியோ சொல்லி அவள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க, 23 நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர்,
2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பயப்படாதே, உன் வயிற்றுல 2 ஜாதிகள் உண்டாக போகுது. ஆண்டவர் பாருங்க, ரெபேக்கால் இந்த பிள்ளை பிறக்குமானே அவளுக்கு ஒரு சந்தேகம், அந்த ஒரு பயத்தோடு போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயிற்றுல 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது என்றார். அதாவது அவர் ஃபியூச்சர் பத்தி பேசுகிறார். அந்த பிள்ளைங்க பிறந்து அதுங்க பெரிய ஜாதி ஆக போகுதுங்கிற வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அப்போ இந்த செய்தி அவள் கேட்ட உடனே, இந்த ஆலோசனை அவளுக்கு கிடைச்ச உடனே அந்த அந்த ரெபேக்கால் தைரியமாயிட்டா. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவளுடைய வாழ்க்கையில பாருங்க 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் பெரிய ஜாதிகளாய் மாறினாங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. அந்த ஆலோசனை நித்திய காலமாய் கூட அது நிலை நிற்கும். அல்லேலூயா. அந்த ஆலோசனை ஆச்சரியமாய் காணப்படும் உங்க வாழ்க்கையில. அந்த ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களுக்கு பெரிய ஆலோசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் அவரிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.